அன்பான உறவுகளுக்கு வணக்கம் மக்களே. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? வாங்க டீ குடிக்கலாம். நீங்களாம் குடிச்சிட்டிங்களா? நீங்கள் குடிச்சிங்களா இல்லையாங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஞ்சநேயரோட சிறப்பு தான் பார்க்க போகிறோம். ஏதாவது வேண்டுதலை நிறைவேறணும் அப்படின்னா ஒரு 7 வாரம் இல்லைனா 9 வாரம் மனசில் நினச்சி போய் கண்டிப்பாக கொஞ்சமாக 10 ரூபாய்க்கு துளசி மட்டும் வாங்க, 2 நெய் விளக்கு போடுங்க. கண்டிப்பாக 100% பலன் கிடைக்கிது. நான் வேண்டது எனக்கு கண்டிப்பாக எனக்கு 100% நடந்தது. நான் 13 வாரம் கணக்கு வச்சு போட்டேன். எனக்கு 7 வாரத்தில் நடந்தது. அதே மாதிரி ஒரு வாரம் என்கிட்ட சுத்தமாக கையில் காசே இல்லை. நான் முன்ன ஒரு ஹோட்டல் கடையில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். மாதம் கண்டாதான் எனக்கு சம்பளம். அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா சுத்தமாகவே எனக்கு எதுவுமே என்கிட்ட இல்லை. டெய்லியுமே நான் ஆஞ்சநேயர் கும்பிடாத நாளே கிடையாது. எனக்கு இந்த காரியத்தை நடத்தி கொடுத்தே தான் நீங்கள் ஆகணும் அப்படின்னு சொல்லி பிடிவாதம் பண்ணி அவர்கிட்ட அந்த காரியத்தை நடக்க வச்சேன். நான் அந்த ஒரு வாரத்தில் மட்டும் என்னால் ஒரு 4வது வாரம் அன்றைக்கி கையில் எனக்கு சுத்தமாக காசு இல்லை. மாதம் கண்டாதான் அந்த கடையில் எனக்கு சேலரி. ரொம்ப வருத்தத்தோடு தான் அந்த கோயிலுக்கு போனேன். அதுக்கப்புறம் அந்த கோயிலில் போய் லைனில் நிற்கிறப்ப ஒரு அம்மா இருந்துட்டு, எனக்கு அவசர வேலை இருக்குதுங்க, நான் வெளியில் கிளம்பணும், உங்களால் முடிஞ்சது அப்படின்னா இந்த துளசியும் இந்த நெய் விளக்கையும் கொண்டு போய் அங்கே ஏற்றிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா என் கையில் கொடுத்துட்டு போனாங்க. அந்த விஷயத்தை என்னால் மறக்கவே முடியாது இன்னமுமே. அதே மாதிரி 13 வாரம் வச்ச எனக்கு அந்த விஷயத்தை எனக்கு 7 வாரத்தில் முடிச்சு கொடுத்தாரு. 18 வருஷமாக நடக்க முடியாத ஒரு விஷயத்தை நடத்தி கொடுத்தாரு. அதனால் யார் யார் ஆஞ்சநேயர் நம்புறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வாய்ப்பு கொடுத்த மக்களுக்கு கோடான கோடி நன்றி, வணக்கம்.